குறித்த மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை கோடம்பாக்கத்தில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சார ரயில் வராததால் பயணிகள் சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள். இது குறித்த காரணங்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். அவரோடு பேசலாம். சடையாண்டி, இந்த பகுதியில் மின்சார ரயில் சேவை இயக்கப்படுவதில் என்ன தாமதம் இருக்கு? நிச்சயமா காயத்ரி, பெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு விதமான இடர்பாடுகளை சென்னைவாசிகள் சந்தித்து வருகிறார்கள். காலையிலிருந்து விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது. மின்சார ரயில் இயக்குவதில் பல்வேறு விதமான இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. தண்டவாளத்தில் அதிகப்படியான நீர் தேங்கி இருப்பதன் காரணமாக மின்சார ரயில் சேவை குறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக கோடம்பாக்கம், கிண்டி ஆகிய பகுதிகளுக்கு மின்சார ரயில் வராமல் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பெஞ்சல் புயல் காரணமாக தண்டவாளம் முழுவதுமே மழைநீர் தேங்கி இருக்கிறது. அதன் காரணமாக எந்த பகுதியில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, மின்சார ரயிலை இயக்கலாமா வேண்டாமா, மின்சார ரயில் ஒருவேளை இயக்கும் பட்சத்தில் வேறு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் காலையில் ஒரு மணி நேரத்திற்கு 10 ரயில்கள் இயக்கப்பட்டால் அதில் 2 ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுகின்றன என்று மீதம் இருக்கக்கூடிய 8 ரயில்கள் குறைக்கப்பட்டது. ஆனால் அந்த 2 ரயில்களுமே இயக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தண்டவாளங்களில் அதிகப்படியான மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக தாம்பரத்திலிருந்து கடற்கரை வரை செல்லக்கூடிய ரயில்கள் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக இயக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கோடம்பாக்கம், கிண்டி, நுங்கம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் தங்களுடைய வீட்டிற்கு செல்ல முடியாமல் தவித்து வருகிறார்கள். காயத்ரி, நன்றி சடையாண்டி. உரிய நடவடிக்கை எதிர்பார்க்கலாம்.